இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நாட் ஒன்லி ஸ்ட்ரெயிட் ஷாஃப்ட் கிடையாது, கோனிக்கல் ஷேப் இருந்தாலுமே. இப்போ கோனிக்கல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு 0.25 கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் எங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலுமே 0.25 mm உங்களுக்கு இருக்கணும் டாலரன்ஸ். அதுதான் லாஜிக். அதனால வந்து சர்க்குலாரிட்டி அப்படின்னா நான் வெறும் ஒரு சிலிண்டருக்கு தான் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது, ஷாஃப்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு கோன் ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் ரீடிங்கில் என்ன பண்ணோம், டைட்டில் பிளாக் பார்க்கணும். இது வந்து பிளாங்க் ஹவுசிங் அப்படின்னு ஒரு காம்பனண்ட். மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தெரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கமே போடுறோம். அதனால் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். நீள அகலம் உயரம் பார்த்துட்டோம். ஓவரால் டைமென்ஷன் பார்த்துட்டு 1 by 1 பார்க்கணும். ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் நீங்கள் வந்து பார்க்கணுங்க. ஒவ்வொரு டைமென்ஷன்னா நீங்கள் என்ன பார்க்கணும், ஒவ்வொரு ஃபீச்சராக பார்க்க ஆரம்பிக்கணும். அதை முடிச்சிட்டிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டயா 10 இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா டயா 10x25. இப்போ இது மாதிரி சிம்பிள்லாம் என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து டீப். அதாவது இந்த சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. இல்லைனா டெப்த்து 25 டீப் அப்படின்னு கொடுக்கணும். இல்லைனா ட்ராயிங்கில் எங்கே இடத்துல கிராஸ் செக்ஷன் வியூ எடுத்து காமிக்கணும். அதனால் டயா 10 25 டீப்பு இது மாதிரி சிம்பிள் காமிச்சாங்கன்னா டீப்புன்னு மீனிங்கு. டீப்னா எவ்வளோ கீழே போகுது அப்படின்னு பார்க்கணும். 4 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட டைமென்ஷன் பார்க்கலாங்களா?